யோசேப்பு சொல்றாரு பாருங்க, ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்துல 9-10 வசனத்துல, அந்த பஞ்ச நாட்களில ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்களா, இந்த பஞ்சத்தை எப்படி சமாளிக்கிறது, நம்ம குழந்தைகளை எப்படி காப்பாற்றுவது, நம்முடைய ஆடு மாடு சொத்து பத்துக்களை நாம எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்று சொல்லி ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்களா. யாருடைய குமாரர்கள்? யாக்கோபுடைய குமாரர்கள், யோசேப்புடைய சகோதரர்கள். யோசேப்புடைய சகோதரர்கள். இந்த பஞ்சத்திலிருந்து எப்படி நாம வெளியே வர்றது, இந்த பிரச்சனைகளிலிருந்து எப்படி நாம வெளியே வருது, இந்த போராட்டத்திலிருந்து நாம எப்படி வெளியே வர்றதுன்னு சொல்லி அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த நேரத்துல யோசேப்புடைய நற்செய்தி வருகிறது. யோசேப்பு என்ன சொல்றாரு? 45:10 9-10 வாசிங்க. நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்துல, யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்றாரு, ஏன் பயப்படுறீங்க? சீக்கிரமா என் தகப்பனிடத்துல போய் என்னை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாக வைத்தார். என்னிடத்தில் வருவதற்கு நீங்கள் தாமதிக்க வேண்டாம். Do not delay. டிலே பண்ணாதீங்க. கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கிறார். யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, கர்த்தர் கோசேன் என்னும் நாட்டை விசேஷப்படுத்தினார். விசேஷப்படுத்தினார்னா அத பெஸ்டா உண்டாக்கினார். எகிப்தியர்னா உலக ஜனங்கள், உலக மக்கள். அவர்கள் மத்தியில இஸ்ரவேலுக்கென்று, யாக்கோபுக்கு என்று, யோசேப்பின் சகோதரர்களுக்கென்று யோசேப் என்ன பண்ணார்னா கோசேன் என்னும் அழகான நாட்டை அவங்களுக்குன்னு அவர் உருவாக்கி வைத்தார். எகிப்துல நிறைய இருக்கு, நிறைய சிட்டி இருக்குது. ஆனா கோசேன் சிட்டி மாதிரி ஒரு சிட்டி இல்லை. பெஸ்ட் சொல்லுங்க. ஏன் பஞ்சத்துல மடிஞ்சு போவோம்னு நினைக்கிறீங்க? ஏன் இந்த போராட்டத்துல மடிஞ்சு போயிருவோம்னு நினைக்கிறீங்க? உங்கள் யோசேப்பு உங்களுக்கென்று கோசேனை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த கோசேன் நாடு விசேஷமான நாடு.